பாமக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எல்லாரும் அந்த ட்வீட்டை போய் படிக்கணும். என்ன ட்வீட் அப்படி போட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவின் பால், அதாவது ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகு கணிசமாக எல்லா பொருட்களும், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை குறைஞ்சிருச்சு. ஆனா மற்ற ஸ்டேட்ல பால் நிறுவனமும் பால் விலையை குறைத்திருக்கிறது. அதாவது குஜராத்ல அமுல் நிறுவனம் பால் விலையை குறைத்திருக்கிறது. கர்நாடகால நந்தினின்ற நிறுவனம் பால் விலையை குறைத்திருக்கிறது. ஆனால் இங்க தமிழக அரசால் நடத்தப்படும் ஆவின் நிறுவனம் பால் விலையை குறைக்கவே இல்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. ஆதாரத்தோட போட்டிருந்தாரு. நம்ம எல்லாரும் அந்த ட்வீட்டை போய் படிக்கணும். நீங்க இதே வேலைதான் திமுக எல்லா விஷயத்திலையும் பண்ணுது. அதாவது பெட்ரோல் டீசல் விலையை எடுத்துக்கோங்க, மற்ற ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணுங்க, தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணுங்க. மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வித்தியாசம் வரும். ஏன்னா மத்திய அரசு குறைப்பாங்க, இவங்க குறைக்கிற வேலையே கிடையாது. இவங்களோட டேக்ஸ் இவங்க குறைக்கிற வேலையே கிடையாது. ஆனா இங்க மக்கள் கிட்ட மத்திய அரசு தான் குறைக்கல, மத்திய அரசு தான் குறைக்கலன்னு கேம்பெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் உற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அண்ணாமலை அவர்கள், அன்புமணி அவர்கள் போன்ற படித்த தலைவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம். இவங்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க இந்த தலைவர்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, வருங்கால தலைமுறையினர்கள், இளைய தலைமுறைகள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை காப்பாத்துறதே கஷ்டம். உங்களை யாரு வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க.